ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி பொடி எப்படி நான் செய்கிறேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 ml டம்ளர் அது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 மிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கேற்ப. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் எடுத்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் 15 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இன்கேஸ் வந்து காரம் பத்தலை அப்படின்னா நம்ம இட்லி பொடி அரைச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தனி மிளகாய் பொடி இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம வந்து மிளகாயை வந்து வறுத்து எடுத்துக்கணும், இல்லைனா வந்து கருகிடும். அது கருகிடுச்சு அப்படின்னா நமக்கு இதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாயை வந்துட்டு வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான ஹீட்டில் அதை வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து நம்ம 1க்கு 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி பொடி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹீட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய்க்கு ஹீட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த பேன் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரமே வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு. ஸோ உளுத்தம்பருப்பு வறுத்ததுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வறுபட்டதும் நம்ம வந்து தூள் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தூள் பெருங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கட்டி பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக போட வேணாம், அதை கொஞ்சம் எண்ணெயில் வந்து கட்டி பெருங்காயத்தை வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஆறுனது ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.